நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மாதமான ஏப்ரல் மாதத்தை முன்னிட்டு ஒரு தலித் வரலாற்று மாதமாக நீலம் பண்பாட்டு மையம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக நாம் கலை, இலக்கியம், ஓவியம் என பல்வேறு தளங்களில் தலித் மக்களுடைய வாழ்வியலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய முத்தாய்ப்பான நிகழ்வான வேர்ச்சொல் நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் உங்களுடைய கரவோசையுடன் வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம இந்த நிகழ்வுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, போன வருஷமாக என்ன பண்ணோன்னா, குறிப்பிட்ட அந்த வருடத்தில் இறந்த தலித் ஆளுமைகளுக்கான ஒரு மௌன அஞ்சலியோடு தான் நம்ம அந்த நிகழ்வை தொடங்க போகிறோம். அப்படி இந்த வருடம் உயிர் நீத்த 3 தலித் ஆளுமைகளுடைய குறிப்பை நான் உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கிறேன். அவங்க மூவருக்கும் நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு நாம் அந்த நிகழ்வுக்கு போகலாம். முதல்ல சொல்ல வேண்டியவர் எழுத்தாளர் உஞ்சைராசன் என்கிற உஞ்சை அரசன். 90களின் தலித் எழுச்சிக்கு கட்டியங்கூறிய நூல்களில் ஒன்றான எகிறு என்கிற சிறுகதை தொகுப்பையும் மனுஷங்க என்கிற தலித் இதழையும் நடத்தியவர். அடுத்ததா பௌத்த பெரியார் எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள் அம்பேத்கரின் புத்தமும் அவர் தம்மமும் நூலை தமிழில் மொழிபெயர்த்து வருவதற்கு காரணமாயிருந்தவர்களில் மிக முக்கியமானவர். எரிமலை, சிவில் உரிமை ஆகிய இதழ்களை நடத்தியவர். அடுத்ததாக அவருடன் இணைந்து அதே வேளைகளில் பணியாற்றிய அம்பேத்கரிய பெரியார் என சொல்லப்படுகின்ற ஹி செல்லதுரை. இந்த மூவரும் இந்த வருடத்தில் நம்ம விட்டு மறந்திருக்கிறார்கள். பொதுவாகவே தலித் செயல்பாட்டை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன ஊரில் மிகப்பெரிய வேலைகளை செஞ்சுட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவர்களாக நம்ம இவங்களை சொல்லலாம். ஸோ இவங்களுக்குடைய ஒரு நிமிட மௌன அஞ்சலியை நம்மலாம் எழுந்து செலுத்துன்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் முழுக்க ஒரு தலித் என்கிற வகைமையை பற்றியும், தலித் வரலாறு குறித்தும், தலித் வாழ்வியலை குறித்தும், இலக்கிய பண்பாட்டில் இருக்கிற அதனுடைய டைனாமிக்ஸை குறித்தும் நம்ம தொடர்ந்து நிறைய சிறப்பு விருந்தினர்களும் நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வை எந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபோக்கஸாக கவனிக்கிறீங்கிறதுல தான் இந்த நிகழ்வுடைய வெற்றி இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கூட்டுவாங்க அவங்கள. இப்போ நம்ம இந்த நிகழ்வுடைய ஆரம்ப விழாக்கு போகலாம். முதலில் நான் அழைக்க இருப்பது சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று அவர்களுக்கு சிறப்பு செய்ய இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம நிகழ்வுக்கு வருடம் ஒரு தலித் வேர்ச்சொல் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ரொம்ப தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான பணியாற்றிய ஆளுமைகளை தான் நம்ம கூப்பிடுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இப்போ நம்ம அழைக்க போகிறது IAS அதிகாரியான இவர் இந்தியன் மெரைன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பு வகித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். பொது நிர்வாகம், சட்டம், குடிமையியல் கொள்கை ஆகியவற்றை குறித்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஏறத்தாழ 60 கட்டுரைகளை எழுதி தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய சலனங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அசோக் வரதன் IAS அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் கிளாப் ஃபார் ஹிம். நன்றி. நன்றி. அடுத்த சிறப்பு விருந்தினர் கொங்கு வட்டார பின்புலத்தில் கதைகளை நிகழ்த்தி காட்டும் இவர் உலக அளவில் தமிழ் புனை கதைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக விளங்குகிறார். சிறுகதை, நாவல், ஆய்வு, பதிப்பு உள்ளிட்ட களங்களில் செயலாற்றி வருகிறார். இவருடைய நூல்கள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவருடைய எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்கிறது. இலக்கியத்திற்காக மதிப்புமிகு விருதாக கருதப்படும் புக்கர் விருதின் நெடும் பட்டியலில் இவருடைய பூக்குழி என்கிற நாவல் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் புனைக்கதை வரலாற்றில் இவருடைய நாவல் மட்டும்தான் புக்கர் விருதின் நெடும் பட்டியலில் இடம்பெற்றது என்னும் பெருமைக்குரியது. பெரும்பாலும் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சர்வதேச முகமாக இருக்கும் இவர்
இவருடைய எழுத்து பெரும்பாலும் விளிம்புநிலை மக்களை சார்ந்தும் சாதிக்கு எதிரான ஒரு அரசியலையும் சார்ந்து நிற்கும் ஒரு மாபெரும் எழுத்தாளனாகிய பெருமாள் முருகனை இம்மேடைக்கு அழைப்பதில் நீலம் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது. Please claps for right moment. நன்றி. இந்த நிகழ்வை 2 நாள் நடக்க போகிற இந்த நிகழ்வுடைய நோக்கம் குறித்தும் இதனுடைய சிறப்பு அம்சம் குறித்தும் நாம் இதெல்லாம் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்களை கேட்டுட்டு நம்ம என்ன இந்த சமூகத்துக்கு கையளிக்க போகிறோங்கிற விஷயங்கள்லாம் தொகுத்து இங்கே துவக்க உரை ஆற்ற இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை மேடை கழிக்கிறேன். ஜெய்வீம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்வை வந்து துவக்க உரையை வந்து கொடுத்து நம்ம உற்சாகமாக துவக்க வந்திருக்கிற திரு அசோக் வரதன் ஐயா அவர்களுக்கும் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன எழுத்தாளர் ஐயா வந்து பெருமாள் முருகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நீங்கள் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீலம் பண்பாட்டு மையத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷம். பாபா சாஹேப் அம்பேத்கரன் பிறந்த மாதத்தை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் தலித் ஹிஸ்டரி மந்த்தை வந்து கொண்டாடிட்டுருக்குறோம். அண்ட் வந்து இது பல வகையில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊக்கத்தை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. அப்படின்றத வந்து செவி வழியாக கேட்குறப்பவும் எழுதுறதை படிக்கிறப்பவும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து உண்டாகுது. இதுதான் நம்ம வந்து செய்யணும்னு விருப்பப்பட்டது. இது இன்னும் வந்து பல தளங்களில் விரிவடையணும், நிறைய இடத்துக்கு போய் ரீச் ஆகணும். அந்த நிறைய பேர் வந்து இதனால் நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த விழிப்புணர்வை பெறணும் அப்படின்றது தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு இருக்கிறதா நான் வந்து நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வுகளை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுறதில்ல. நமக்கு நிறைய சில இஷ்யூக்கள் இருக்குது. நம்ம அதெல்லாமே சரி பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். அண்ட் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தேவைப்படுது. ஸோ இந்த தலித் ஹிஸ்டரி மந்த் அப்படின்றது வந்து இப்போது இந்திய அளவுலேயும் சரி உலக அளவுலையும் சரி கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறி இருக்குது. வெறும் தமிழகத்தில் பண்ணுற ஒரு நிகழ்வாக மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கான முக்கியத்துவத்தை எல்லாரும் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தலித் வகமை தேவையா தேவையில்லையா அப்படின்னு இப்போ 90களில் ஆரம்பிக்கிறப்பவே வந்து இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருந்தது. அண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறப்பவே கூட வந்து நிறைய கேள்விகள் இருந்தது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப இந்த நிகழ்வு தலித் வரலாற்று மாதம், இந்த மாதிரி தலித் இலக்கிய கூடுகை, ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது எல்லாமே அந்த வடிவங்களை வந்து தனித்து பிரித்து வந்து நிறைய பேரை இன்வைட் பண்ணுறப்ப எல்லாருக்குமே சில சிக்கல்கள் இருந்தது. ஈவன் தலித் கலைஞர்களுக்கே வந்து இதை நம்ம சொல்லலாமா, இது சொல்கிறதுல வந்து என்ன இருக்குங்க, இது சொல்கிறது மூலமாக இந்த சமூகம் நம்மளை எப்படி பார்க்கும். குறிப்பாக சினிமாவிலும் கூட வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தலித் சினிமாக்கள் இயக்குறவங்களே கூட வந்து இது ஒரு தலித் சினிமாவாக நம்ம ஏன் சொல்லணும், ஏன் அது புது சினிமா தானே அப்படின்ற மாதிரியான இருந்து எனக்குமே நிறைய ஆசோலேஷன் இருந்தது. லைக் வந்து ஒரு தலித் சினிமா வகைக்குள்ளே வெறும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், நம்ம ஏன் வந்து இதுக்குள்ளே நம்ம அடைச்சிக்கிறோம் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ரைட்டர்ஸ்க்கு இருந்திருக்கு, ஓவியர்களுக்கு இருந்திருக்கு, அண்ட் வந்து நாடக கலைஞர்களுக்கு இருந்திருக்கு, அண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதா நான் வந்து பார்த்தேன். ஆனால் வந்து வரலாற்றில் உலக அளவில் வந்து இந்த மாதிரி வகமைக்குள்ள தங்களுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிற ஆர்டிஸ்ட்டுகளை வந்து பார்க்குறப்போ அவங்க வந்து எந்த தீவிரத்தன்மையோடு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அதில் நிறைய உண்மை இருந்தது. அந்த உண்மையை அவங்க வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசினாங்க. நிச்சயமாக இப்போது ஸ்பைக்லி அவர் படம் எடுக்கிறப்போ கூட அவர் மேலே நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. அவரையும் வந்து குறிப்பாக ஒரு ரேசிஸ்டாக வந்து பார்த்தாங்க. ஆனால் தொடர் செயல்பாடுகள் மூலமாக இதை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு வந்து மாற்றிருக்காங்க. அது மாதிரி தான் வந்து இங்கே தமிழ் சூழலில் தலித் வகமை அப்படின்றத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்குமே சில பிரச்சனைகள் இருந்தது, இதை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது, இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குமே சில பிரச்சனைகள் இருந்தது. இப்படி பேசுகிறதுனால நம்ம வந்து தமிழ் சமூகத்தில் வந்து தனித்து விடப்பட்டவர்களாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் வந்து ஒரு ஒரு முக்கியமான விமர்சனமாக இருந்தது. ஸோ இந்த விமர்சனத்தை கடக்கிறது ஒன்று,
ஆனால் தொடர் செயல்பாடுகளும் செஞ்சுட்டே இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ தலித் வகமையை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா தலித்துகளே அக்செப்ட் பண்ணுறதில்ல. அப்போ நான் தலித் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? ஸோ இந்த ரெண்டு சிக்கல்களை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியது. ஒன்று வந்து தலித்களை வந்து நம்ம வந்து பேசி அவங்க வந்து இந்த வகமைக்குள்ளே நீங்கள் வரணும், இந்த வகமையை நீங்கள் புரிஞ்சிக்கணும், இந்த வகமை வந்து எதுக்காக நம்ம வந்து உருவாக்குறோம், இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், இது இந்த பாலிடிக்ஸ் ஏன் அவசியம் அப்படின்றது வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய சரியான வார்த்தைகளை வந்து தேடிட்டே இருக்கிறோம். கரெக்டான ஒரு இது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகணும். நம்ம இப்படி வந்து நம்ம சொல்கிறது மூலமாக என்ன இருக்கும், சரி தலித்துன்னா யாரெல்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ இதுக்குள்ளேயே பெரிய சிக்கல்கள் இருக்குது. அது வந்து தலித்துகளுக்குள்ளேயே அந்த சிக்கல் இருக்கிறப்போ நான் தலித்துக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போது நான் தலித்து வந்து இந்த தலித் வகமையை பார்க்குறப்ப அது ஒரு ஜாதியாக தான் பார்த்தாங்க. இந்த ஜாதி அப்படின்றதுக்குள்ளே ஒன்று சேர்ந்து இவங்களால் என்ன உருவாக்கிட முடியும், இது வந்து இது சரியான அமைப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தது. அது கடந்த ஆண்டு வரைக்குமே இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஆண்டு தொடர்ந்து செயல்படுத்துகிறப்போ இப்போ அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் தலித்துக்களே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்குள்ள சில தெளிவுகள் உருவாயிருக்கு அப்படின்றது தான் இந்த ஆண்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது. இந்த ஆண்டு வந்து நமக்கு வந்த வியூவர்ஸ் வந்து நாட் ஒன்லி தலித் மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் தலித்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வுகளை இந்த ஒரு தலித் வகமைக்குள்ள தலித் வரலாற்றை சரியாக புரிந்து கொள்வது அப்படின்றத வந்து இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு வேஸ்டான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டு இதை அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன் இந்த ஆண்டு நடந்ததில். எனக்குமே சில தெளிவுகள் வந்து இப்போ தான் புரிஞ்சது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுகள் வந்து இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூவாக செஞ்சுட்டே இருக்கிறப்ப தான் எனக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. இந்த கான்ஃபிடென்ட் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு சாதியாக இல்லாமல் கல்ச்சராக பார்க்குறப்ப எனக்கு வந்து இது புரிஞ்சுது. ஒரு கல்ச்சர் ஐடென்டிட்டி அப்படின்னு தோணுச்சு. ஏன் கல்ச்சர்னு ஏன் இதை சொல்கிறேன்னா, பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து இந்த கல்ச்சர் ஐடென்டிட்டியை வந்து பேசுறாரு. அந்த கல்ச்சர் என்பது இந்த இந்திய பண்பாடு என்பது இந்திய வரலாறு என்பது பௌத்தத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையே ஏற்பட்ட போர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பௌத்த மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையான போர் என்ன போர், இவங்களுக்கு இடையே இருக்கிற போருடைய முக்கியத்துவம் என்ன, எதனால இந்த போர் நிகழ்ந்ததுன்னா கல்ச்சர் டிஃப்ரெண்ட் தான். பௌத்தம் வந்து சாதியையும் என்ன சொல் சுரண்டலையும் எதிர்க்குது. இந்து மதம் வந்து அடிப்படையில் சாதியையும் சுரண்டலையும் வந்து அது கொள்கையாக வச்சிருக்கு. அப்போது சாதியை அமைப்பாக கொண்ட ஒரு அமைப்பு இருக்குது, சாதிக்கு எதிரான ஒரு அமைப்பு இருக்குது. சாதிக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் தலித்தோடைய வாழ்க்கை முறையாக இங்கே இருந்திருக்கு. அப்போ சாதி அமைப்பை கொண்ட அமைப்பாக வர்ண அமைப்பு இருக்குது. அப்போ வர்ணத்துக்கும் அவர்ணாவுக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டை பற்றி பேசுகிறப்போ இது வந்து ரொம்ப முக்கியமாக மாறுறதா நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டை நம்ம வந்து ஒரு வகைமைக்குள்ளே வச்சு இதை பேசுகிறப்போ அதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுது, அதோட நியாயங்கள் நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக தலித் வகைமை அப்படின்றது வந்து சாதியத்துக்கு எதிரானது அப்படின்னு ஈஸியாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் தலித் வந்து சாதிக்கு எதிரானவர்கள் இல்லையானா நிறைய சாதி அமைப்புக்கு எதிராக நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா ஒரு சாதியாக சேர்ந்து வாழ ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கு, சாதியை அக்செப்ட் பண்ணிட்டு வாழற சூழல் அவங்களுக்கு இருக்கு. அந்த தெருக்களாக பிரிஞ்சு இருந்தாலுமே கூட சாதி அமைப்புக்குள்ள இருக்கிற அந்த பல பிரிவுகளோடு வாழ ஒரு அமைப்பா இருக்கு. அப்போ அந்த வர்ணா பிரிவினர் வாழ்கிற ஒரு பகுதி வந்து கிராமமாகவும் தலித் வாழ்கிற பகுதி வந்து இங்கே காலனி அமைப்பாகவும் இருக்கிறப்போ இந்த 2 பிரிவுகளுக்கும் கல்ச்சர் வேறுபாடு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். இந்த கல்ச்சர் வேறுபாடு என்பது அடிப்படையிலே பழக்க வழக்கங்கள், ரிச்சுவல்ஸு, லைக் வந்து இந்த எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது தலித் வகமை அப்படின்றது வந்து நம்ம இப்படி வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த கல்ச்சர், அதாவது நான் தலித்கிட்ட இருக்கிற அந்த சாதியை ஏற்றுக்கொண்ட ஒரு வகமைக்குள்ளே இருந்து ஒரு சாதியை எதிர்க்கிற ஒரு தன்மை இருக்குது. இங்கே சாதியை முற்றிலுமாக வெறுக்கிற, சாதியே வேணான்னு சொல்கிற ஒரு வகைமை இருக்குது. அப்போ சாதியே வேணான்னு சொல்கிற ஒரு வகைமையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான வியூவாக நான் பார்க்குறேன்.
அது வந்து ரொம்ப தேவையான ஒரு ஒரு அமைப்பாக நான் பார்க்குறேன். அப்போது நான் தலித்து, அதாவது தலித்துகளுக்கு இருக்கிற இந்த இந்த கல்ச்சர் வேறுபாடு இருக்குல்ல, இந்த கல்ச்சர் வேறுபாடு தான் எதிர் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். இதுதான் பௌத்தம் வந்து முன்னிறுத்தது, இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னிறுத்தினார், இதுதான் அயோத்திதாசர் முன்னிறுத்தினார். அது மாதிரியான பல ஆட்கள் பண்பாட்டு அளவில் பேசுகிறப்போ நமக்கு என்ன ஒரு பண்பாடு இருக்குது, அந்த பண்பாடு என்பது இங்கே இருக்கிற வேறுபாட்டை எதிர்க்கிற பண்பாடு, இங்கே இருக்கிற சாதி அமைப்பை எதிர்க்கிற பண்பாடு, ஒட்டுமொத்தமாக இதை டெமாலிஷ் பண்ணணும்னு விரும்புகிற பண்பாடு. ஸோ இந்த பண்பாடை பற்றி பேசுவதற்கு ஒரு தனி ஒரு வகமை இருக்கிறது. அந்த வகமை தலித்துகளால் இன்னும் பயங்கரமாக இதை பேச முடியும். ஏன்னா அடிப்படையிலேயே தலித்துகள் சாதியத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குல்ல. இந்த மனநிலை அடிப்படையில் நம்ம வச்சு பார்க்குறப்போ தலித் வகமை அப்படின்றது வந்து ரொம்ப 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 அவசியமானது, அது ரொம்ப நியாயமானது, அதை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் எனக்கு கிடைச்ச பதில். ஸோ இத்தனை ஆண்டு காலத்தில் நான் வந்து அப்படி தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பதில் கிடைச்ச உடனே இன்னும் நான் கான்ஃபிடென்ட்டாக இதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதோட தேவை இருக்குது. சாதியை எதிர்ப்பதிலும் சாதியை அழித்தொழிப்பதிலும் சாதியில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பதிலுமான மிக முக்கியமான தேவை, அடிப்படை தேவையே எனக்கு இருக்கிறப்போ, ஸோ இதோட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ஸாக இது வந்து ஒரு தலித் வகைக்குள்ள இது இருக்கிறப்போ இதோட தேவை எனக்கு இருக்கிறதுனால நான் இன்னும் இதை நியாயமாக செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து விரும்புகிறோம். ஸோ எனக்கு வந்து இந்த தலித் வரலாற்று மாதத்தை இல்லை தலித் வகைமைக்குள்ள இல்லை தலித் வகைமை என்பது தனியாக ஒரு ஐடென்டிட்டியை வந்து உருவாக்குறதுல, இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுல ஒரு நியாயம் வந்து எனக்கு தேவைப்படுற அந்த நியாயம் வந்து அடிப்படையில் ஒரு கல்ச்சர் டிஃப்ரென்ஸ்லேருந்து உருவாயிருக்கு. இது வந்து காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் வந்து பெரிய பெரிய நம்முடைய லீடர்ஸ் வந்து இதை வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக வந்து பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இங்கே பண்ணுறோம். இது வந்து இந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கே அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்குற இல்லை வந்து ஒரு நாங்கள் இதுலேருந்து தனித்து செயல்படுறோம் அப்படின்றதுல அப்படி ஒரு தனிச்சு பார்க்கறது கிடையாது. இந்த மனநிலையை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அப்ளை பண்ணி இந்த வகைமை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மனநிலையில் இருக்கிற இந்த கல்ச்சர் விரும்புகிற சாதியை எதிர்க்கிற ஒரு அடிப்படை கல்ச்சரை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொடுக்கிற ஒரு தன்மையை நம்ம கிட்ட இருக்கு. அந்த தன்மையை நம்ம எல்லாரும் கூட பகிர்ந்துக்க ட்ரை பண்றோம். அதற்கு ஒரு வகைமை, அதற்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து தேவைப்படுது. இந்த ஒரு யோசனையிலிருந்து இந்த எண்ணத்திலிருந்து நாங்கள் செயல்படுகிறோம் அப்படின்ற ஒரு அவசியமான ஒரு தேவை நமக்கு இருக்கிறதா நம்ம வந்து இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த வருடம் இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்து உருவாயிருக்கு, நிறைய டிஸ்கஷன் உருவாயிருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, இதை நிறைய பேர் சரியாக புரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நான் தலித்துக்கிட்டேயும் பிரச்சனை இருக்குது, தலித்துக்கிட்டேயும் பிரச்சனை இருக்குது, அவங்கக்கிட்டேயும் சாதிய பிரச்சனை இருக்குது, இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுலாம் நிறைய பேருக்கு குழப்பம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த குழப்பத்தை நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த குழப்பத்தை இன்னும் வந்து சரியாக்குவதற்கான ஒரு கூடமாக நிச்சயமாக இந்த தலித் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேர்ச்சுவல் ஃபெஸ்டிவல் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை பற்றி வந்து பேச போகிறாங்க, நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதிலிருந்து நமக்கு இன்னும் வந்து தெளிவாக இருக்கலாம், இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா சாதியை எதிர்க்கிறவனும் சாதியை ஆதரிக்கிறவனும் ஒரே இடத்துல பார்க்குற ஒரு இடமா இருக்குது. இப்போது நம்ம வந்து இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு நான் தலித்துகளுக்கு நான் யாரவா தெரியுறேன்னா ஒரு ஜாதி ஆள்னா தெரியும். சில பேருக்கு வந்து நான் ஒரு முற்போக்கு கருத்தை பேச ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து தலித் சமூகம் சார்ந்து இயங்குற ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவருக்கு என்னை வந்து யாராக என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு காஸ்டிஸ் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் என்னை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பார்க்குற மனநிலையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம யாருன்றது வெளிப்படுத்துறதுலேயே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறப்போ, ஸோ இதுதான் நான் இந்த வகைமைக்குள்ளே தான் நான் இயங்குறேன், இந்த வகமை ரொம்ப ஒரு சாலிடாரிட்டியை வந்து விரும்புகிற ஒரு வகமை, இந்த வகமையை நம்ம வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்றத உடைய இன்னும் ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு எண்ணத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் இந்த தலித் மன்றோடைய மிக முக்கியமான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வரலாற்றை புரிந்து கொள்வது அப்படின்றது வந்து தன்னை அறிந்து கொள்வது தான். இந்த வரலாறு என்னவா இருந்திருக்கு, வரலாற்றில் நம்ம என்னவா இருந்திருக்கிறோம், வரலாறு நமக்கு என்ன செஞ்சிருக்கு, அந்த வரலாற்றை சரி செய்வதன் மூலமாக வரலாற்றை புரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு அடைவதன் மூலமாக நம்ம இன்னும் இது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வகைமையை சரியாக புரிந்து கொள்கிற
இருக்கிற ஆட்களை நம்ம இன்னும் உருவாக்கலாம். அப்போ இன்னும் இது வந்து ஸ்ட்ரென்த்தனாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இது வந்து இன்னும் பல காலங்கள் வந்து நடைபெறணும், நிறைய பேர் இதுக்குள்ளே வரணும், ஒரு பயங்கரமான ஒரு மேசிவான ஒரு மூமெண்ட்டாக இது மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். கலை இலக்கிய தலகங்களில் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமும் பெரிய பெரிய கலை இலக்கிய வாதிகளையும் உருவாக்கி ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலையோடு வந்து இந்த நிகழ்வை வந்து இந்த மாதம் முழுக்க வந்து நம்ம கொண்டாடி இருக்கிற அதே சூழல் எல்லா வருடமும் இது வந்து தொடரணும் அப்படின்றது தான் நீலம் பண்பாட்டு மையத்துடைய விருப்பம். உங்களுடைய எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வாழ்த்துக்கள். நம்ம இனிதே இந்த நிகழ்வை வந்து தொடங்கலாம். நன்றி. ஜெய் பீம்.